யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், அவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணால் உள்ளே இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இமேஜ் சைஸை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் சைஸில் கஸ்டமரை செலக்ட் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் அதை செலக்ட் பண்ணுங்கள். யூடியூப் தம்ப்நெயில் செலக்ட் பண்ணால் அதோட சைஸ் வந்திருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. இப்போ பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும், அதுக்கு ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கொயரில் கலர் செலக்ட் பண்ணி கிரேடியன்ட் செலக்ட் பண்ணி நான் பிங்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் இப்போ உள்ளே போகும். அதில் வந்து உங்கள் ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி அந்த பாக்ஸை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு தேவையான அளவு அதை வச்சுக்கலாம், தேவையான கலர் பண்ணி டிக் கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து இமேஜ் ஆட் பண்ணும், அதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அதை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்லோட் இமேஜ்னு கேட்கும். அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் இமேஜில் தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இமேஜ் க்ரியேட் ஆகுது, வெயிட் பண்ணலாம். இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. கீழே இருக்க டவுன்லோட் ப்ளூ கலர் இருக்க டவுன்லோட் அமுக்குங்க. அதில் ஃப்ரீயை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். இப்போ பிக்சல் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். பிக்சல் ஆப்பில் வந்து ப்ளஸ் ஐக்கான மேலே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃப்ரம் கேலரி அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு இமேஜ் இருக்கா நம்ம செலக்ட் பண்ணது, அதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ராப் பண்ணுங்கள். க்ராப் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ உங்கள் தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த சைடில் வச்சுக்கிறேன், எடுத்து பண்ணேன். இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் வைக்கணுமோ இப்போ நான் வந்து இந்த சைடில் ஓரமாக வச்சுக்கிறேன். ஓரமாக வச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஷேடோ ஆட் பண்ணோம். ஷேடோ செலக்ட் பண்ணி அதில் நான் இப்போ ப்ளூ கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை ப்ளஸ் அமுக்கினா அந்த ஷேடோ இன்க்ரீஸ் ஆகுதா, அது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 இருக்க மாதிரி வச்சுக்கிறேன், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ இது ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து க்ரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப் லோகோ பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் யூடியூப் ஐக்கான் வரும். அதில் வந்து ஃப்ரீன்னு இருக்கிறத விசிட் கொடுங்க. விசிட் கொடுத்து டவுன்லோட் ஆன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு, அதை என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து அந்த மாரி டவுன்லோட் ஆகுதா, டவுன்லோட் ஆகிருக்கு, டவுன்லோட் ஆகட்டும். அடுத்து இப்போ திருப்பி பிக்சல் ஆப்புக்கு வாங்க. திருப்பி ஃப்ரம் கேலரி கொடுங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் நம்ம டவுன்லோட் பண்ண லோகோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிளாக் கலரில் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து க்ராப் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி இதை சின்னமாக சுருக்கி இங்கே வச்சுக்கலாம் மூலையில். அடுத்து சென்டரில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப்பில் இந்த ஆரோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆரோ செலக்ட் பண்ணி டிக் கொடுங்க. இப்போ அதில் வந்து எரேசரை கிளிக் பண்ணிக்கலாம். எரேசர் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் இப்போ அப்படி ஒரு ஷேக் கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து 5th ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கல 5வது இது அதை கிளிக் பண்ணால் அப்படியே உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ டிக் கொடுங்க. டிக் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே வந்திருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி திருப்பி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்தீங்கன்னா அது மாதிரியே ஒன்று செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அதை அப்படியே திருப்பி அதே சைஸுக்கு அந்த இமேஜ் சைஸுக்கே கொஞ்சம் போய் வச்சுருங்க. 2 இமேஜும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 2 இமேஜும் இப்போ ஒரே மாதிரி வச்சாச்சு. இப்போ சேமாக இருக்குது. 3 டாட் கீழே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை கிளிக் பண்ணால் கீழே உள்ள ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இதாக ஓப்பன் ஆகும். அதை ஃபஸ்ட் ஒன்றே செலக்ட் பண்ணி மெர்ஜ் கொடுத்துருங்க. கீழே மெர்ஜுன்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா 2 மெர்ஜ் ஆயிரும். அது 2 ஷேக் பண்ணால் ஒன்றும் ஆகாது, 2 சேமாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து கலர் மாற்றணும். இது செலக்ட் பண்ணி கலருக்கு செலக்ட் பண்ணுங்கள். கலரில் போய் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணி இப்போ நான் வயலட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இப்போ வந்து வேறு கலர் மாற்றணும். வயலட் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி
இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு. ஏன்னா இதாயிரும், ரெட்டு மாறிடும். இது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கையே கிளிக் பண்ணி பென்சிலை கிளிக் பண்ணுங்கள். பென்சிலை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்ன்னு இருக்கா அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் யூடியூப்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப் உள்ளே வந்திருக்கு. இப்போ அதோடய ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் போய் ஃபாண்டில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம், வச்சுக்கோங்க. அடுத்து கலர் சேஞ்ச் பண்ணணும். அதில் போய் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கலரை கிளிக் பண்ணி ஒயிட் செலக்ட் பண்ணுறேன். ஒயிட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே கொடுத்துடலாம். அடுத்து ஏவை கிளிக் பண்ணி அடுத்து திருப்பியும் பென்சிலை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டில் தம்ப்நெயில்னு டைப் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஓகே கொடுத்துடலாம். போய் ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்டில் இந்த கேப்ஸ் பெருசாக இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பேக்ரவுண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு கலரை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிராடியன்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. அடுத்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சேஞ்ச் மாற்றிக்கிறேன். அடுத்து ஷேப் ஆட் பண்ணணும். சென்டரில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் போகும். அதில் சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான அளவு பெருசாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சர்க்கிளை. இப்போ டிக் கொடுங்க. டிக் கொடு அதை செலக்ட் பண்ணி இருக்கட்டும். டிக் கொடுத்துட்டு இப்போ எரேசர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் பக்கத்தில் ஒரு ட்ரா பண்ணுற மாதிரி ஐக்கான் இருக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ட்ரா பண்ணதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஷேக் கொடுத்து அதை ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி கரெக்டாக சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது ஓகேவா இருக்குது. இப்போ இதில் வந்து 5வது ஆப்ஷன் அந்த பாக்ஸ் இருக்கா அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுங்க. டாட் கீழே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணதெல்லாம் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஷேக் ஆகாது. அதை ஷேக் பண்ணி பார்க்குறோம், வரல. இது உள்ள வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அதை நம்ம செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது தேவையான மாதிரி. இப்போ திருப்பி ஏவை கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு அதை போய் க்ரியேட்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட்டுக்கு கலர் மாற்றணும். இப்போ க்ரியேட்டுக்கு ஃபாண்ட் மாற்றணும். இதை வச்சுக்கிறேன். இப்போ ஓகே. இப்போ தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் டெக்ஸ்ட் மாற்றி செய்வது எப்படி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து அதை ட்ராக் பண்ணி அதை வச்சுட்டு அதை ட்ராக் பண்ணி அங்கே சைடில் வச்சுக்கலாம். அடுத்து ஷேப்பை கிளிக் பண்ணி அந்த ஸ்கொயரை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ எரேசர் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேப் கொடுத்து ஒரு ட்ராயிங் வரைங்க. வரைஞ்சி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்க ஆப்ஷனை திருப்பி கிளிக் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. டிக் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை அந்த ஆரோ மாதிரி இருக்கா அதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணி தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இதுவரையும் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ அந்த ரெக்டாங்கிளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். அது போய் கலர் செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிராடியன்ட் செலக்ட் பண்ணி ப்ளூ கலர் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் எடுத்து வந்து மேலே வைக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் எடுத்து வந்து மேலே வச்சா அது உள்ளே போகுது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ திருப்பி அந்த டாட் கீழே இருக்க இப்போ 2 ஸ்கொயரை கிளிக்
இப்போ செய்வது எப்படி அப்படின்னு மேலே இருக்கா, அதில் வந்து கார்னரில் ஒரு பென்சில் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த கார்னரில் ஒரு ஸ்கொயர் இருக்கா, அதை சொன்னீங்கன்னா அது மேலே போயிடும். எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சா அது மேலே வருதா. அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோம். இதை வந்து கரெக்டாக கலர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நான் ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஷேடோ ஆட் பண்ணோம். ஷேடோ செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். அதுலேயும் ஒயிட் நான் கூட செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒயிட் செலக்ட் பண்ணால் நல்லா தெரியுதா. இப்போ டிக் கொடுங்க. அது செய்வது எப்படி இல்லை, ஒரு கொஸ்டின் மார்க் மிஸ் ஆகிடுச்சு. அதை போய் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே. அடுத்து எனக்கு அந்த ஃபோட்டோ மேலே இருக்க மாதிரி வேணும். அதுக்கு அந்த 3 டாட் கீழே இருக்க ஸ்கொயரை திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நம்ம 2 ஃப்ரேம் பண்ணோன்னே அதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செய்வது எப்படியும் அந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணுங்கள். அடுத்து க்ரியேட்டையும் அந்த சர்க்கிளையும் மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாம் மெர்ஜ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ எனக்கு அந்த ஃபோட்டோ மேலே வரணுமா, அதுக்கு என்ன பண்ணலான்னா திருப்பி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோக்கு மேலே இருக்க கார்னரில் ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும் ஃபோட்டோ. இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா. ஓகே. அடுத்து எப்படி தம்ப்நெயிலை டவுன்லோட் பண்ணலான்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் குவாலிட்டியில் வந்து வெரிஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சேவ் டு கேலரி கொடுங்க. இப்போ உங்கள் தம்ப்நெயில் ரெடியாக இருக்கும்.